தமிழகத்தில் சென்னை முதல் தூத்துக்குடி வரை 31 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் நிலவும் உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக குறைபாடுகள் குறித்த அதிர்ச்சியூட்டும் கள நிலவர அறிக்கை வெளியாகியுள்ளது. சென்னை ஓமந்தூரார், கீழ்ப்பாக்கம் மற்றும் ராயப்பேட்டை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதோடு எம்ஆர்ஐ மற்றும் எக்ஸ்ரே போன்ற அத்தியாவசிய உபகரணங்கள் பழுதடைந்துள்ளதால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பிரசவ வார்டுகள், பிணவரைகளில் பரவலாக லஞ்ச புகார்கள் எழுந்துள்ளதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மாவட்ட மருத்துவமனைகளை பொறுத்தவரை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டில் மருத்துவ கழிவுகள் முறையாக அகற்றப்படாமலும் போதிய சுற்றுச்சுவர் இல்லாமலும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைகளில் சிறப்பு நிபுணர்கள் இல்லாததால் அவசர சிகிச்சைக்கான நோயாளிகள் அலைக்கழிக்கப்படும் அவலம் தொடர்கிறது. சேலம், வேலூர், மதுரை, தஞ்சாவூர் மற்றும் தேனி அரசு மருத்துவமனைகளில் படுக்கை பற்றாக்குறையால் நோயாளிகள் தரையில் படுக்கும் நிலையும், வார்டுகளுக்குள் எலிகள், திருநாய்கள், பாம்புகள் மற்றும் குரங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி, சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மருத்துவமனைகளில் கழிவுநீர் தேக்கம், குடிநீர் பற்றாக்குறை மற்றும் பிணவரை குளிரூட்டும் பெட்டிகள் பழுதடைந்துள்ளது போன்ற தீவிர உள்கட்டமைப்பு குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் படுக்கைகள் உயர்த்தப்பட்டும் போதிய பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும், அரசு மருத்துவர்கள் சொந்த கிளினிக்குகளில் அதிகம் கவனம் செலுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.